ரஷ்யா அமெரிக்கா நேரடி யுத்தம் வருமா அப்படின்னு கேட்டா வராது அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறதுக்குள்ள எல்லாரும் கத்திடுவோம். ஆனா இப்ப நிலைமை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா வராம இருக்கணும் அப்படின்னா யுத்தம் வரணும். எனக்கு குழப்பறீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அந்த ரேஞ்சை நோக்கி ரெண்டு பேரும் போய் நின்னே ஆகணும். நின்னாதான் ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்கா விலகும், ரஷ்யா சேஃபர் சைடுக்கு வரும். சரி, அமெரிக்கா இவ்வளவு அழுத்தத்தை ஏன் கொடுக்குது அப்படிங்கிறதா சிம்பிள். அதை 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். முதல்ல ரஷ்யா முதல் முறையா ரொம்ப காலம் கழிச்சு வெளிப்படையா, அதாவது அமெரிக்காவோட முக்கியமான நகரங்களை நோக்கி எப்பயுமே ரஷ்யா குறி வச்சிருக்கும். ரஷ்யாவோட முக்கியமான நகரங்களை நோக்கி அமெரிக்கா எப்பயுமே குறி வச்சிருக்கும். இது வழக்கமான ஒரு விஷயம்தான். அதே சமயம் இப்ப நேரடியாவே அமெரிக்காவோட பல முக்கியமான நகரங்களை ஓர்ஸ்லிக் போன்ற ஏவுகணைகள் குறி வச்சு நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ரஷ்யால உள்ள ஏஜென்சிகள் அறிவிக்க ஆரம்பிச்சிருக்கார்கள். ஏறக்குறைய அரசாங்கமே அறிவிக்கிறதுக்கு சமம் தான். தட்டி விட்டோன்னே பேட்ரியாட்டை வச்சு தடுத்து போடலாம்னு ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில உட்காந்து வசனம் பேசுவாரா அப்படின்னு கேட்டா, திருப்பி நானும் தட்டுவேன் அப்படின்னு வேணா பேசலாமே ஒழிய தடுக்கிறது அப்படிங்கிறது முடியாத காரியம். திருப்பி தட்டினா மட்டும் ரஷ்யாவை ஒழிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவும் முடியாது. இப்ப சரண்டர் ஆவாங்களா அப்படின்னு கேட்டா சாமி சத்தியமா சரண்டர் ஆவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது மட்டும் பத்தாது. அமெரிக்கா ஏன் இந்த விளையாட்டை விளையாடுது, இவ்வளவு தீவிரமா ரஷ்யாவை உரசறதுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான். ரஷ்யாவை தடைகள் போட்டு உடைக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிறத அமெரிக்கா எப்பயோ புரிஞ்சிருச்சு. பைடன் நிர்வாகமே புரிஞ்சிருச்சு. ட்ரம்ப் நிர்வாகத்துக்கும் புரிஞ்சிருச்சு. அதனாலதான் பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி காலில் எல்லாம் விழுந்தாங்க போய் ரஷ்யா கிட்ட. ஆனாலும் அந்த பேச்சுவார்த்தை இழுக்குது. ஜெலன்ஸ்கியோட ரிமோட்டு, சுவிட்சு, ப்ளூடூத், ஹெட்செட்னு அம்புட்டு இவனுங்கள்ட்ட தான் இருக்கு. அதெல்லாம் தட்ட மாட்டாங்க. இந்த பக்கமே தான் எப்பயும் இவனுங்களுக்கு வேலை நடக்கணும். சரி, கிடக்கட்டும். அப்படி தடைகள் போட முடியாதனால தான் பேச்சுவார்த்தைன்னு ட்ரம்ப்பும் போனார். ஆனா அதுவும் இழுக்குது. இது சம்பந்தமா, அதாவது ரஷ்யாவோட தடைகள் சம்பந்தமா யார்கிட்ட போனாலும் வேலையே ஆக மாட்டேதுன்னு அந்த கோவத்தை தான் மெல்ல டாரிஃப் வர ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் டாரிஃப் பொதுவாகவே ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் போது திடீர்னு நம்மளையே வேற ஒரு பக்கம் இழுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி டாரிஃப் வார் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்கா பொருளாதார ரீதியாகவும் நசுக்கிடுவோம் அப்படின்னு கூட ஆரம்பிச்சு விட்டாரு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா தான் வர்த்தகம்னு வந்துட்டா ஏ டு செட் ஏகப்பட்ட விஷயத்த கொண்டு வந்து பம்ப் பண்ணுவானே, அந்த மாதிரி ஆரம்பிச்சா அது ஒரு தனி யுத்தமாவே கன்வெர்ட் ஆகி பறந்துகிட்டு இருக்கு. ஐயே, இது கூட பிளேயருக்கு கூட நம்மள சண்டை போட வச்சிருச்சே அப்படின்னு ட்ரம்ப்புக்கே லேட்டா தான் புரியுது. அப்படி லேட்டா புரிஞ்ச ட்ரம்ப்புக்கு சரி ரைட்டு, அடுத்து இனி வெளியில உஷ்ணத்தை ஏத்துவோம், ஹீட்டை ஜென்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு தான் வெனிசுலால கை வச்சது. வெனிசுலாவை கை வச்சு கடல் பகுதிகளில் கை வைப்போம். ஆட்டோமேட்டிக்கா இப்ப புட்டினோட கவனம் செதறணும். கவனம் செதறல அப்படின்னா இந்த பகுதிகளில் ரஷ்யா வீக்கோ, ரஷ்யா வீக்கு அப்படின்னு முத்திரை குத்தி நம்மளே எழுதி விட்டுறலாம். அது ரஷ்யாவுக்குள்ள நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகும், புட்டினோட செல்வாக்கு குறையும். இந்த மாதிரி ஏகப்பட்ட நமக்கே தெரிஞ்ச சகுனி வேலையை செய்வோம் அப்படிங்கிறக்கா இம்புட்டு வெறித்தனம். ஆனா ரஷ்யாவும் பதிலுக்கு வெறித்தனத்தை கொடுக்க ஆரம்பிக்குது. உக்ரைன் யுத்தம் தான் சேஃபர் சைட்ல ஓட்டிக்கிட்டு இருக்கோமே, நாங்க ஏன் தடுமாற போறோம், அவுட் ஆஃப் பக்கத்துல போய் நிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி வர்த்தக கப்பலுக்கு ராணுவ கப்பல்கள் பாதுகாப்பு. இதுவே அமெரிக்காவுக்கு பேரிடி. இந்த மாதிரி ரஷ்யா கிளம்புச்சு அப்படின்னா அடுத்து ஒன்னையும் பண்ண முடியாது. எந்த கப்பலையும் பிடிப்போன்னு மிரட்ட முடியாது. பிடிச்சா சண்டை வந்துடும். ரெண்டாவது, இதே ஸ்டைல்லயே அடுத்து உலகம் பூரா பயணிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கேங்கா பிரிஞ்சிருவார்கள் அப்படிங்கிற பயம் இப்ப வருது. ஆனாலும் ரஷ்யா சும்மா இல்ல. டக்குன்னு கொண்டு வந்து இப்ப எல்லா நகரங்கள், அமெரிக்காவோட மொத்த நகரங்களை குறி வச்சு, முக்கியமான நகரங்களை, வர்த்தக நகரங்களை குறி வச்சு, வாஷிங்டன், நியூயார்க்கு குறி வச்சு பெரிய அளவு மிசைல்களை நிலைநிறுத்தி இருக்கு அப்படிங்கிற தாறுமாறான செய்தி ஸ்ப்ரெட் ஆகுது. இப்ப பதிலுக்கு ட்ரம்ப்பும் நிலைநிறுத்தணும் அப்படின்னு ஸ்ப்ரெட் ஆகும். நிலைநிறுத்துறீங்களான்னு இப்ப ஏஜென்சிகள் போய் மைக்க போடுவாங்க. நாங்க சப்மரைனை அங்கிட்ட அனுப்பியிருக்கோம், உனக்கெல்லாம் தெரியாதா அப்படின்னு அவரு சொல்லலாம். மேற்கொண்டு ஹீட்டு ஜென்ரேட் ஆகும். இப்படி ஹீட்டு ஜென்ரேட் ஆகிறது இவர்கள் ரெண்டு பேரும் ஒரு சேஃப் ஜோன்ல ஒரு புரிதலோட விளையாடுறார்கள்னு எடுத்துக்கலாம். களத்துல இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ அதிகாரிகள், களத்துல இருக்கக்கூடிய ரஷ்ய ராணுவ அதிகாரிகள் சும்மா இருக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு ரஷ்யா சும்மாவே இருக்காது. எப்படி அமெரிக்காவோட ஆளில்லா விமானத்தின் மேல டீசலை கொட்டி ஓடுறா அப்படின்னு சொல்லி கொளுத்தி விட்டாங்களோ, இல்ல இல்ல அது பெட்ரோல் அப்படின்னு நம்ம ஆட்கள் வந்து சொல்லக்கூடும். பெட்ரோலு, டீசலு, அன்னை அமெரிக்காவோட ஆளில்லா விமானம் பொத்துன்னு கீழே விழுந்துச்சா, விழுந்துச்சு அப்படிதான். அந்த மாதிரி டக்குன்னு களத்துல உள்ள அதிகாரிகள் என்ன வேணாலும் பண்ணலாம். இது ஒரு டிஷ்யூம்க்கு
பெரிய அளவு ரூட்ட போட்டு விட்டுரும். அதனால அடங்குவார்கள். அடங்கல அப்படின்னா ரஷ்யா அடக்கிரும். அதுக்காக தான் இப்ப ஏவுகணைகளை தூக்கி நிறுத்தியிருக்கார்கள். அமெரிக்கா அடிபட்டு மிதிபட்டு ஒளிஞ்சு போகும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த விவகாரத்துல இருந்து ஒளிஞ்சு போயிருக்கான். எது இப்படி ஹீட்டை தாறுமாறா ஒட்டுமொத்த உலகத்திலையும் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இந்த விஷயத்துக்கு கொஞ்ச நாள் லீவ் கொடுத்துட்டு ஓடிடுவாங்க. ரஷ்யா தன்னோட காட்டத்தை அதிகரிக்கும் போதுங்கிறதுதான் யதார்த்தமான உண்மை.